வணக்கம் நண்பர்களே. வாஷிங் மிஷினை எவ்வாறு சர்வீஸ் செய்வது என்பது குறித்த பயிற்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த பயிற்சியை நீங்கள் முடித்த பிறகு உங்களால் இவற்றை செய்ய முடியும். வாஷிங் மிஷினின் நேம் பிளேட் விவரங்களை பதிவு செய்தல், கஸ்டமரின் புகாரை கேட்டறிந்து எந்த வகையான ஃபால்ட் என்பதை கண்டறிந்து சரி செய்தல், ஜெனரல் செக், விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் மற்றும் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் டெஸ்ட் மேற்கொள்வது மூலம் வாஷிங் மிஷினை சர்வீஸ் செய்தல், சர்வீஸ் கார்டில் மெயின்டெனன்ஸ் விவரங்களை பதிவு செய்தல். வாஷிங் மிஷின் என்பது நமக்கு ஆடைகளை துவைக்கக்கூடிய மின்சாரத்தால் இயக்கப்படும் ஒரு மிஷின் ஆகும். இப்பொழுது ஒவ்வொரு வீட்டிலும் வாஷிங் மிஷின் உள்ளது மற்றும் இது இல்லாமல் நமது அன்றாட வாழ்க்கை சிரமமாக இருக்கும். கூடுதலாக பல பிராண்ட்ஸ் மற்றும் மாடல்களில் சுத்தம் செய்யும் செயல்முறையை மேம்படுத்தும் கூடுதல் காம்போனன்ட் அல்லது மாற்றங்களை கொண்டிருக்கலாம். இருப்பினும் எல்லா வாஷிங் மிஷின்களும் பல்வேறு பணிகள் மற்றும் செயல்பாடுகள் இருந்தபோதிலும் உங்கள் துணிகளை சுத்தம் செய்யக்கூடிய அதே அடிப்படை பாகங்களை கொண்டிருக்கின்றன. இந்த பயிற்சிக்கு தேவையான மெட்டீரியலை எடுத்துக்கொள்வோம். மெகர், டெஸ்ட் லேம்ப், காம்பினேஷன் பிளையர், DE double-ended spanner set, screwdriver, grease gun, oil can, pulley puller, digital multimeter, washing machine semi-automatic type, washing machine spares, grease, Teflon tape. வாஷிங் மிஷின் ரிப்பேர் செய்தல். வாஷிங் மிஷினின் விவரங்களை பதிவு செய்தல். கஸ்டமர் அல்லது பயன்படுத்துபவரின் புகார்களை கேட்பது. புகாரானது பட்டியலில் ஏதேனும் ஒன்றாக இருக்கலாம். மிஷின் ஆன் ஆகவில்லை என்றால் ஓப்பன் கனெக்ஷனை செக் செய்து அதை சரி செய்யவும். இன்கமிங் பவர் சப்ளையை சரிபார்க்கவும். மிஷினில் உள்ள ஃபியூஸை சரிபார்க்கவும். மோட்டார் வைண்டிங்கை சரிபார்த்து சிறிய ரிப்பேர்களையும் செய்யவும். ஓப்பன் சர்க்யூட்டாக இருந்தால் தேவைப்பட்டால் ரீவைண்டிங்குக்கு அனுப்பவும். ஸ்பீடை நிர்வகிக்கும் ஸ்டார்டிங் சுவிட்சை சரிபார்த்து ரிப்பேர் செய்யவும் அல்லது சுவிட்சை புதிய ஒன்றுடன் மாற்றவும். வாஷிங் ட்ரம்மில் தண்ணீர் நிரம்பவில்லை என்றால் இன்லெட் பைப்பில் அடைப்பு உள்ளது. இன்லெட் வால்வை திறந்து சுத்தம் செய்து வாட்டர் ப்ரூஃபிங் டெப்லான் டேப்பால் அதை ரீகனெக்ட் செய்யவும். உள்வரும் தண்ணீர் சப்ளையை சரிபார்த்து அதை மாற்றவும். வாஷிங் ட்ரம்மிலிருந்து தண்ணீர் வெளியேறவில்லை என்றால் வெளியேற்றும் வால்வை சரிபார்த்து சுத்தம் செய்து சரியான வாட்டர் ப்ரூஃபிங் உடன் ரீகனெக்ட் செய்யவும். வெளியேற்றும் பைப்பில் ஏதேனும் கிங்ஸ் உள்ளதா என சரிபார்த்து அதை ரிப்பேர் செய்யவும் அல்லது மாற்றவும். மிஷின் ஸ்விட்ச் ஆஃப் ஆகவில்லை என்றால் டைமர் வேலை செய்கிறதா என சரிபார்க்கவும். டைமரில் உள்ள டைமிங் மெக்கானிசம் மூடப்பட்டிருக்கலாம் அல்லது அடைப்பு ஏற்பட்டிருக்கலாம். முடிந்தால் அதை ரிப்பேர் செய்யவும். இல்லை என்றால் புதிய டைமருடன் மாற்றவும். டைமர் சரியாக இருந்து ஸ்விட்ச் மாட்டிக்கொண்டிருந்தால் ஸ்விட்சை மாற்றவும். மிஷின் சிறிது நேரத்திற்கு மட்டுமே ஆனில் இருந்து பின்னர் ஆஃப் ஆகிறது. டைமர் செட்டிங் தவறாக இருக்கலாம். டைமரை சரியாக செட் செய்யவும். ஸ்பீட் கவர்னர் ஸ்விட்ச் பழுதாகி இருக்கலாம். முடிந்தால் மோட்டரை பாகம் பாகமாக பிரித்தெடுத்து ரிப்பேர் செய்யவும் அல்லது ஸ்டார்டிங் ஸ்பீட் கவர்னர் ஸ்வீல் மிஷினை மாற்றவும். ஓப்பன் சர்க்யூட் அண்ட் இன்சுலேஷன் பழுது காரணமாக ரன்னிங் வைண்டிங் இம்பெடன்ஸ் அதிகரித்திருக்கக்கூடும். ரன்னிங் வைண்டிங் இம்பெடன்ஸை சரிபார்த்து தேவைப்பட்டால் மோட்டரை ரீவைண்ட் செய்யவும். மிஷினின் சத்தம் அதிகமாக இருந்தால் ட்ரம்மின் பேலன்சிங்கை சரிபார்த்து பேலன்ஸ் சரியாக இல்லை என்றால் அதை சரி செய்யவும். மோட்டார் ஷாஃப்ட் புள்ளி அல்லது ட்ரம் டிரைவர் புள்ளி லூஸாக இருக்கக்கூடும். அதை டைட் செய்யவும். மிஷின் டிரைவின் பெல்ட் லூஸாக இருப்பதால் சத்தம் ஏற்படுகிறது. மோட்டாரின் பேரிங்கை சரிபார்த்து அது தேய்ந்திருந்தால் மாற்றவும் அல்லது பரிந்துரைக்கப்பட்ட கிரீஸ் கொண்டு அதை கிரீஸ் செய்யவும். மெக்கானிக்கல் வைப்ரேஷன் அப்சர்பிங்காக மிஷினில் பயன்படுத்தப்படும் அனைத்து ரப்பர் புஷிங்கையும் சரிபார்க்கவும். பழுதாகி இருந்தாலோ அல்லது தொலைந்து இருந்தாலோ அவற்றை மாற்றவும். மிஷினில் ஷாக் அடித்தால் மிஷினை சப்ளையில் இருந்து நீக்கி மெகர் டெஸ்ட் செய்யவும். பிளக்கில் இன்சுலேஷன் பழுது இருந்தால் மோட்டரை தனியாக எடுத்து அதன் பாடி வைண்டிங்கை சரிபார்க்கவும். வைண்டிங் இன்சுலேஷன் பழுது கண்டறியப்பட்டால் மோட்டரை ரீவைண்டிங்குக்கு அனுப்பவும். இன்சுலேஷன் பழுது கண்டறியப்பட்டால் மிஷினின் முழு வயரிங்கையும் ட்ரேஸ் செய்து பழுதான அல்லது லீக் ஆகும் இன்சுலேஷன் பகுதியை கண்டறியவும். பழுதாக இருந்தால் முழு வயரிங்கையும் மாற்றவும். பவர் ஸ்விட்ச் ஆன் ஆகியிருந்து மோட்டார் ஓடவில்லை என்றால் மோட்டார் ஷாஃப்ட் சுழல்கிறதா என சரிபார்க்கவும். ஹம்மிங் ஒலி இருந்தால் ஷாஃப்ட் லூஸ் ஆகி இருக்கலாம். அதை டைட் செய்யவும். பெல்ட் டென்ஷனை சரிபார்க்கவும். பெல்ட் லூஸாக இருந்தால் டென்ஷன் அட்ஜஸ்டரால் அதை டைட் செய்யவும் அல்லது புதிய பெல்ட்டுடன் மாற்றவும். மிஷினின் அஜிடேட்டர்
போதுமான அளவுக்கு லூஸாக, அதாவது பேரிங் டைட்டாக இல்லாமல் ஃப்ரீயாக உள்ளதா என சரிபார்க்கவும். தேவைப்பட்டால் பேரிங்கை லூப்ரிகேஷன் செய்யவும். மிஷினின் கண்ட்ரோல் ஸ்விட்ச் ஆன் ஆகியிருந்து ஃபியூஸ் போயிருந்தால் மிஷினை சப்ளையில் இருந்து நீக்கி மோட்டார் டெர்மினல்களை எடுத்து தனியாக மோட்டாரில் அல்லது மிஷின் வயரிங்கில் இன்சுலேஷன் பழுது அல்லது ஷார்ட் சர்க்யூட் உள்ளதா என சரிபார்க்கவும். மோட்டாரில் ஷார்ட் சர்க்யூட் அல்லது இன்சுலேஷன் பழுது இருந்தால் மோட்டாரை ரீவைண்டிங் செய்யவும். மிஷினின் பிற பாகங்களை ஷார்ட் சர்க்யூட் அல்லது இன்சுலேஷன் பழுது இருந்தால் அதை ட்ரேஸ் செய்து ஷார்ட் சர்க்யூட்டை நீக்கவும். வாஷிங் மிஷினை சர்வீசிங் செய்தல். வாஷிங் மிஷினின் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலை படிக்கவும். மிஷினை சப்ளையில் கனெக்ட் செய்து ஆப்ரேட்டிங் அல்லது இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலில் உள்ள வழிமுறையின்படி மிஷினை ஸ்விட்ச் ஆன் செய்யவும். இன்லெட்டில் இருந்து மிஷினுக்கு வரும் தண்ணீரை சரிபார்க்கவும். அதில் பழுது இருந்தால் இன்லெட்டை சுத்தம் செய்து சரியான வாட்டர் ப்ரூஃபிங் முறையை பயன்படுத்தி தண்ணீர் சப்ளையை ரீகனெக்ட் செய்யவும். மிஷின் மற்றும் வாட்டர் பைப்புக்கு இடையே உள்ள கனெக்டிங் பைப்பில் லீக்கேஜ் இருந்தால் அதை தடுக்க கப்ளிங்குக்கு இடையே டெஃப்லான் டேப்பை பயன்படுத்தவும். அவுட்லெட்டில் தண்ணீர் வெளிவருவதை சரிபார்த்து வாஷ் ட்ரம்மிலிருந்து தண்ணீர் முழுமையாக ட்ரெயின் ஆகிவிட்டதா என சரிபார்க்கவும். அவ்வாறு ட்ரெயின் ஆகவில்லை என்றால் மிஷினை சப்ளையில் இருந்து டிஸ்கனெக்ட் செய்து மிஷினை தரை நிலையில் வைத்து தண்ணீரை ட்ரெயின் செய்யவும். மிஷினை சப்ளையில் இருந்து நீக்கவும். மிஷினின் இன்ஸ்பெக்ஷன் கவரை திறக்கவும். இவற்றை பார்க்கவும். பிளக் மற்றும் மிஷின் டெர்மினல் இடையே உள்ள சப்ளை கார்டு மற்றும் அதன் டெர்மினல், மோட்டார் புள்ளி பெல்ட் மற்றும் டிரைவ் அலைன்மெண்ட்டின் நிலையை சரிபார்க்கவும். இணைப்பு படத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளபடி கண்ட்ரோல் பேனல் மற்றும் மிஷின் மோட்டார்ஸ், டைமர் மற்றும் ஸ்விட்சஸ் ஆகியவற்றை இடையே உள்ள எல்லா இன்டர்னல் கனெக்ஷன்களையும் சரிபார்க்கவும். உற்பத்தியாளரின் பரிந்துரைப்படி கிரீஸ் பம்பை பயன்படுத்தி மோட்டரின் பேரிங்கை லூப்ரிகேட் செய்யவும். மிஷினில் எந்த பகுதியில் அதிகபட்ச வைப்ரேஷன் உள்ளதோ அங்கே பயன்படுத்தவும். 500 வோல்ட் மெக்கரை பயன்படுத்தி மோட்டரில் இன்சுலேஷன் டெஸ்ட் செய்து அதை டேபிளில் பதிவு செய்யவும். இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் சுமார் 1 மெகா ஓம் ஆக இருக்க வேண்டும். அதற்கு குறைவாக இருந்தால் வயரிங் மற்றும் உள் பாகங்கள் மற்றும் மின்சாரத்தால் கனெக்ட் செய்யப்பட்ட அனைத்து பாகங்களிலும் ஈரப்பதம் மற்றும் மோசமான இன்சுலேஷன் உள்ளதா என செக் செய்யவும். ஈரப்பதத்தை அகற்றி மின்சார பாகங்களில் ஏதேனும் தண்ணீர் லீக்கேஜ் இருந்தால் அதை தடுக்கவும். மீண்டும் இன்சுலேஷன் டெஸ்ட் செய்யவும். இன்ஸ்பெக்ஷன் ஹேட்சை மூடி மிஷினை பவர் சப்ளையில் கனெக்ட் செய்து வாஷிங் மிஷின் சரியாக செயல்படுவதற்கு உற்பத்தியாளரால் பரிந்துரைக்கப்பட்ட அளவில் மட்டுமே ஆடைகளை மிஷினில் லோட் செய்யவும். இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களால் பின்வருபவற்றை செய்ய முடியும் என்று நம்புகிறோம். வாஷிங் மிஷினின் நேம் பிளேட் விவரங்களை பதிவு செய்தல், கஸ்டமரின் புகாரை கண்டறிந்து எந்த வகையான ஃபால்ட் என்பதை கண்டறிந்து சரி செய்தல், ஜெனரல் செக், விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் மற்றும் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் டெஸ்ட் மேற்கொள்வது மூலம் வாஷிங் மிஷினை சர்வீஸ் செய்தல், சர்வீஸ் கார்டில் மெயின்டெனன்ஸ் விவரங்களை பதிவு செய்தல். வாஷிங் மிஷினை எவ்வாறு சர்வீஸ் செய்து ரிப்பேர் செய்வது என்ற பயிற்சி இத்துடன் நிறைவடைகிறது. நன்றி. அடுத்த பயிற்சியில் சந்திப்போம்.